ப்ளீஸ். நீங்க இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன். ஸ்கூல் பார்ட்னர் ஸ்கூல்ல ஏதோ பிரச்சனைனால ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் டீச்சரா வேலை பார்க்கல. தட்ஸ் ஓகே. நான் சும்மா தான் கேட்டேன். இங்க நானும் என் பொண்ணும் மட்டும்தான். மாயா பகல இங்கே தான் இருப்பாங்க ஹெல்ப்புக்கு. ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவளால் பேச முடியாது. ஷி இஸ் ஸ்பீச் இம்பேர்டு. ஒர்க்கில் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் அவள் ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு. அதனால தான் இப்படி ஒரு சொல்யூஷன். இதுக்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணுங்கவோட அவள் சிங்க் ஆகலை. அதனால் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துச்சு. அது அவங்களோட ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல முடியாது. என் பொண்ணு சைட்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, சில குறும்புகள். அதனால் அவளை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நான் இது உங்களை டென்ஷன் படுத்தணும்னு சொல்ல டீச்சர். பட் உங்கள் ப்ரொஃபைல் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல். அவள் உங்கள் கூட சிங்க் ஆவான்னு எனக்கு ஹோப் இருக்கு. உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க? த்ரிஷா. ட்ரிஷா, தட்ஸ் அ நைஸ் நேம். நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கீங்க. ஃப்ரெஷ் ஆயிக்கங்க. நான் உங்கள் ரூம் காமிக்கிறேன். கம். உங்களுக்கு என்ன தேவைனாலும் சொல்லுங்க. இந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளானு சொல்லுங்க. பரவாயில்ல, இதுவே போதும். அப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஆயிக்கங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகே. அவன் நல்லா படிப்பா. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோடையும் க்ளோஸ் ஆக மாட்டா. ஸ்லைட்டாக எதான இரிட்டேஷன் வந்தாலும் ஷி ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஷவுட்டிங். ட்ராயிங், பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அவள் ரூம்குள்ளே தான் இருப்பாள். தோ அவள் தான். வாங்க. நிக்கி, நான் சொன்னேன்ல ஒரு புது டீச்சர் வரப்போகிறாங்கன்னு. இதுக்கு முன்னாடி வந்தவங்களை விட உனக்கு இந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும். பார்த்துக்கோ. எனக்கு பிடிக்கல. நிக்கி, முதல் தடவை யாரையாவது பார்க்கும்போது இப்படிதான் பேசுவியா? எழுந்துச்சு வந்து உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ. கெட் அப். நிக்கி. Hi, I'm Nikita. You can call me Nikki. I'm studying 2nd standard. I like drawing, coloring and hearing music. Don't teach me. I don't like that. Your name? த்ரிஷா. ஆனா நீங்க பார்க்கிறதுக்கு த்ரிஷா மாதிரி இல்லையே. த்ரிஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஃபிலிம்ல மட்டும். டீச்சரா பார்க்க வேணாம். இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. டீச்சர், அவளை கண்டுக்காதீங்க. வாங்க. அவள் சொன்னதில் உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா அவளுக்கோசரம் நான் மன்னிப்பு கேட்குறேன். இட்ஸ் ஓகே. அவள் சின்ன பொண்ணு தானே. இதுதான் நான் சொன்னேன், அவளை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு. ரொம்ப செல்லவும் கொடுக்கல. ஆனால் அவளும் இப்படி இல்லை முதல்ல. எங்கள் அம்மா, அதாவது கிராண்ட்மா டெத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டா. கிராண்ட்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தா. அவங்க டெத்து நிக்கியால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அம்மா ஒரு ரூம்லேயே இருப்பா. சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே அம்மா ஒரு ரூமில் தான். உங்கள் அம்மா எப்படி? கேஷுவல் டெத் தான். ஏஜ் ஆயிடுச்சு. அதோட எல்லாம் பிரச்சனையும் இருந்துச்சு. அம்மா இருக்கும்போது நிறைய குறும்புகள் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து போகலாம். இங்கேருந்து டவுன் கொஞ்சம் தூரம். ஓகே. வாங்க.
கற்றுக் கொடுக்கறதெல்லாம் ஒரு வேலையே இல்லை. கற்றுக் கொடுக்குற ஆளை நான் புரிஞ்சுக்கணுமே, அதுதான் வேலை. அவ அவ்வளோ நாட்டியா? கொஞ்சம். ஜெஸ்ஸி, அஜய் அதுக்கப்புறம் வந்தானா? ஆமா, நீ எங்க போனன்னு கேட்டு வந்திருந்தா. கத்துனா, எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா அதை அவன் நம்பலன்னு நினைக்கிறேன். அவன் மறுபடியும் வருவான். என்னதான் கத்துனாலும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லு. நம்பர் சேஞ்ச் பண்ணதால அவனால என்னை ஈஸியாக ரீச் பண்ண முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை என்னால் இனிமேல் கண்டினியூ பண்ண முடியாது. ஹீஸ் எ டெவில். எதுக்கும் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். டேக் கேர். குட் நைட். குட் நைட். மாயா கிளம்பினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் இருக்கும். கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அதை வேணுமா? காலையில் அவள் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கல்ல? பரவாயில்ல, கொடுங்க. இப்படியெல்லாம் தான் நான் அவளை புரிஞ்சிக்க முடியும். உங்க இஷ்டம். May I come in? Hello. எங்க போனாவா? நான் சும்மா ஐம் சாரி. என் மேல இருக்கிற கோவத்துல பால் குடிக்காம இருக்காத. குட் நைட். எப்படி இருக்காங்க உங்க புது டீச்சர்? As usual, boring. அப்போ இந்த வீக்லயே போயிடுவாங்களா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் போயிடுவாங்க. நான் கிளம்புறேன். மை குட்டி போலாமா? போலாம் மேம். பாய். பாய்.